நம்பிக்கை அண்ட் வந்து ஒரு சில நம்பிக்கை துரோகங்களை வந்து நாங்கள் இந்த ஜெயிலுக்கு இருந்து படிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு அதை பற்றி தான் வந்துட்டு கதைக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஈஸியாக எல்லாரையுமே வந்துட்டு நம்பிடுவேன். அது வந்து துரோகம் ஒன்றும் இல்லை. என்னோட கூட தெரிஞ்ச, அதாவது பழைய தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களை வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ நாங்கள் வந்துட்டு செய்வோமா இல்லையா நேசன்ன இந்த கடந்த 45 நாட்களும் வந்துட்டு எங்களுக்காண்டு செஞ்ச தியாகம் என்ற வந்துட்டு உண்மையிலே வந்து எங்களோட வாழ்க்கைன்ற ஒரு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக வந்துட்டு இருந்திருக்கு. வந்து நான் புறக்கேக்குள்ளே வந்துட்டு நான் என்ன குணத்தோட பிறந்தனோ, இந்த 4 வருஷத்துக்கு முன்னே நான் எப்படியான இந்த ஒரு குணத்தோட வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு ஆரம்பிச்சனோ அதே அந்த குணம் அந்த மனநிலை என்னோட இப்பயுமே வந்துட்டு இருக்குது. எங்களோட நடமாடும் தெய்வம் தெரியும் வந்து எங்களோட ஜெயவர்த்தனாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறேன் வந்து எங்களுக்கு இந்த டைமில், அதாவது வந்து அந்த 45 நாட்கள் டைம்லேயும் வந்துட்டு பெரிய ஒரு பலனாக இருந்தது வந்துட்டு எனக்கு அண்ணா அக்னிகாசன பிடிபட்டுட்டாங்க. ரெண்டா பழைய எனக்கு எனக்கம்மா என்ன செய்கிறானே எனக்கு தெரியாமலே போட்டுது. நாங்கள் இருக்கிறோம் வந்து முதல் நாள் வந்துட்டு கோர்ட்ஸில் சொல்லிட்டாங்க எங்களை ஜெயிலுக்கு போட போகிறாங்க. அப்போக்கு அவங்களோட மனநிலைமை அப்படி இருந்தது. ஒரு மனத்தியாலும் எங்களை திறந்து விடுவாங்க வந்துட்டு ஜெயிலில். அந்த டைமில் நாங்கள் எல்லாம் சேர்ந்துருந்து கதைக்கலாம். அப்போ நான் கவிதா சக்னியெல்லாம் சேர்ந்துருந்து கதைப்ப மாட்டேன். என்னடாப்பா இவ்வளோ பேரையெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் வருவாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து என்னென்னா, உண்மையிலே இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அன்பாக நேசித்து உயிரை கொடுத்து இவ்வளோ பணத்தை கொடுத்து இவ்வளோ நேரத்தை கொடுத்து செலவழித்து பழைய எத்தனை உறவுகள் இருக்கத்தக்கனையா நீங்கள் வந்து எங்களை இப்படி வந்து நேசித்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச காரணம் என்ன? அன்பு. அந்த ஒரு அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ அந்த வகையில் நேசன்னே மேலே ஒரு பெரிய ஒரு நன்றி நேசன்னே. நாங்கள் வந்து யாருக்குமே வந்து தீங்கோ துரோகமோ நினைக்கிற ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு துரோகம் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட காலத்தை நாங்களே அறுத்துட்டு செத்து போயிடுவோம். அப்படி தான் நாங்கள் வந்து பழகிறது. அவர் வந்து பழைய நேரத்தில் நான் நல்ல மாதிரி பழகினேன். ஸோ வந்துட்டு ஒரு 5 நாள் போக வந்துட்டு அவர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ வந்து எனக்கு இன்னும் அடையாளம் சொல்கிறாங்க, இந்த நபர் வந்து உங்களுக்கு எதிராக வீடியோ போடுறாருண்டு. அப்போ நான் இவரோன்னு சொல்ல அடையாளத்தில் இவர் தான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே இப்படி செஞ்சீங்கன்றக்குள்ளே மற்றவங்க எங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்றதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இனி வரும் நாட்களில் வந்துட்டு கடவுள் எங்களை எவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்ற பெரிய பெரிய உண்மைகளை நன்மைகளை நான் உங்களுக்காண்டி தர இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் நேசன். நான் கவிதாஸ். ஓகே, அப்போ என்ன சொல்கிறோம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோட வந்து எங்களுடைய காணொலிகளை வந்துட்டு வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு நாளாந்தம் பார்த்து கொண்டு வாரீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஸோ அந்த வகையில் நான் முதலாவது வீடியோவில் கதைச்ச அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செட்டியா 2 மணித்தியாலத்தில் 25,000 வியூஸ். அது மட்டும் இல்லாமல் 1000 கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 950 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்தது. உண்மையிலே அதை பார்த்தப்போ வந்துட்டு நிறைய, அதாவது எங்களுடைய எதிராளிகள், உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு மனுஷன் வந்து வளர கட்டாயம் வந்துட்டு எதிர்ப்பு தேவை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சும்மா அப்படியே வயிறு வந்துட்டு எரிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னடாப்பா இவங்களை இவ்வளோ ஒரு கெட்ட பேரை உருவாக்கி நாங்கள் உள்ளுக்கு தள்ளியும் வந்துட்டு வெளியில் வந்து பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி வந்துட்டு வளர்கிறாங்களே அப்படின்னு மாதிரிக்கு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களுடைய அந்த ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டு ஆதரவு தரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், நம்பிக்கை அண்ட் வந்து ஒரு சில நம்பிக்கை துரோகங்களை வந்து நாங்கள் இந்த ஜெயிலுக்கு இருந்து படிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு அதை பற்றி தான் வந்துட்டு கதைக்க போகிறோம். சில வேளை இந்த வீடியோ வந்துட்டு யார்ட்டையும் மனசை வந்துட்டு காயப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சான்னு நான் சொல்ல மாட்டேன், அமையத்தான் போகுது. ஸோ அமைஞ்சால்
குறைநினைக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவ்வளோ ஒரு மனவேதனை, அதை வந்துட்டு நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம். என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்பி நாங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு கெட்டு போயிட்டோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு என்னத்துக்கு வந்துட்டு நேசன் அண்ணையை வந்துட்டு இடையக்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே நானும் கவிதாசன் தான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அடிப்படையில், ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு மனச்சாட்சி எல்லாம் வந்து 50 நாளாக போச்சு, ஒரு நாள் கூட என்ன வீடியோவில் காட்டுறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் வந்துட்டு நேசன் அண்ணையும் நாங்கள் வந்துட்டு இடையே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வீடியோ வந்துட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். அதாவது வந்துட்டு சிறைச்சாலை வாழ்க்கையை பற்றி வந்துட்டு அது வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு உண்மையிலே லேட் ஆகிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் தூங்கிட்டேன். நான் வந்துட்டு ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில எரரால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லேட் ஆகிடுது. ஸோ வந்துட்டு மிட் நைட் வந்துட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்த போதும் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு ஸ்டில் வந்து அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கவிதாஸ் சைடில் சொல்லிவிட்றேன், லவ் யூ கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு எங்களில் ஒரு சில மாற்றம். அதாவது வந்துட்டு முடிவெட்ட போயிருந்தோம் அண்ட் வந்துட்டு சேவ் வந்துட்டு தாடி நாங்கள் எடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காலம் வந்து எங்களுக்கு ஒரு கவலையான ஒரு காலமாக போய்கொண்டிருக்கு. அதுக்காண்டி நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை, காலத்துக்கு காலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்துட்டு நாங்கள் தாடி வந்துட்டு எடுக்க வந்திருக்கோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு 3 பேரும் நாங்கள் முடிவெட்டின வீடியோ வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு செஞ்சுருக்கோம். அதுலேயும் வந்துட்டு அக்னியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிலவில் அழுவீங்க கட்டாயம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு மறக்காம நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஸோ அதுக்காண்டி நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு அக்னியை காட்டல சார் தானே ரைட். இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் விஷயத்துக்குள்ளாக போவோம். அதாவது வந்துட்டு நம்பிக்கை அண்ட் வந்துட்டு நம்பிக்கை துரோகம். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்துட்டு ஒரு மனுஷனில் வந்துட்டு உருவாக்குறது அப்படின்ற வந்துட்டு ஈஸியான காரியம் இல்லை. வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு நல்ல பேர் எடுக்கிறன்ற வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், ஆனால் கெட்ட பேர் வந்துட்டு ஒரு நொடியில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு உருவாக்குறது சரியான மாதிரி கஷ்டம். இந்த 4 வருஷத்துலேயும் வந்து நாங்கள் நிறைய பேட்ட மனசில் வந்துட்டு நாங்கள் நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்துட்டு பெரிய ஒரு மரமாக வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த 45 நாள் சிறவாசம் இருந்துட்டு வந்தும் கூட வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு எந்த மோனே ஐயா அப்பு ராசா மகனேன்னு சொல்லி வந்துட்டு எங்களை வந்து அந்த கொஞ்சி குலாவை வச்சது வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கை தான். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்பிக்கை துரோகம் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் நம்பிக்கை துரோகம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஈஸியாக எல்லாரையுமே வந்துட்டு நம்பிடுவேன். ஆனால் அந்த நம்புகிற விளைவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது பெரிய 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 நம்பிக்கை துரோகங்களில் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு சில நம்பிக்கை துரோகங்கள், அதாவது இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது நாங்கள் கண்ட ஒரு சில நம்பிக்கை துரோகங்களை நம்ம வந்துட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதே டைம் வந்துட்டு இந்த ஹெல்பிங் வீடியோ நாங்கள் வந்துட்டு செய்வோமா இல்லையா அப்படின்றான ஒரு அப்டேட் உண்டு. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு. அதை நான் வந்துட்டு உங்களுக்கு தனிப்பட சொல்கிறேன் வந்து அது என்ன மாதிரி நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மெயினான விஷயம். இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கக்குள்ளே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின பிரதான ஆட்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லியிருந்தேன். அதே நேரம் முக்கியமாக நம்ம வந்துட்டு யோகா சொல்லியிருந்தேன் வந்துட்டு நேசனை வந்துட்டு கேட்டு வீடியோக்கு வந்தேன்னு சொல்லி இல்லை அந்த வந்து இன்றைக்கி எங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்த இடத்துல வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி நாங்கள் நேசன் அக்காண்டியை வந்துட்டு டெடிகேட் பண்ணுறோம். உண்மையிலே வந்துட்டு நேசன் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோண்ட ஒரு நிமிஷமோ இல்லாட்டி ஒரு 10 செகண்டோ வந்துட்டு நன்றி சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்றி வந்துட்டு உண்மையிலே ஈடாகாது. வந்து நேசனை இந்த கடந்த 45 நாட்களும் வந்துட்டு எங்களுக்காண்டி செஞ்ச தியாகம்ன்ற வந்துட்டு உண்மையிலே வந்து எங்களோட வாழ்க்கைன்ற ஒரு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக வந்துட்டு இருந்திருக்கு. வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு நேசனை நிறைய காரியங்களை வந்துட்டு செஞ்சுருக்கார். ஸோ ஸ்பெஷலி வந்துட்டு நேசனைக்காண்டி தான் வந்து இந்த வீடியோவை நாங்கள் வந்துட்டு செய்கிறோம் சரி தானே. ஸோ அந்த வகையில் என்ன விஷயம் நாங்கள் கதைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களோட வீடியோக்கு ஒத்தராசு நம்பிக்கையோடு தொடர்பு பண்ணி ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து இன்றைக்கி இந்த 4 வருட காலப்பகுதியிலையும் வந்து உண்மையிலே நான் வந்து என்ன சொல்கிறேன் அந்த கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறவன் வந்து மனுஷன் இல்லை.
எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அவன் வந்து காசை கண்டோன்னு மாறிட்டான், பணத்தை கண்டோன்னு மாறிட்டான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நான் இப்போயுமே வந்து சொல்கிறேன் வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னம் சரிதானே 4 வருஷம் முன்னு சொல்லல, நான் பிறக்கைக்குள்ளே வந்துட்டு நான் என்ன குணத்தோட பிறந்தனோ இந்த 4 வருஷத்துக்கு முன்னே நான் எப்படியான இந்த ஒரு குணத்தோட வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு ஆரம்பிச்சனோ அதே அந்த குணம் அந்த மனநிலை என்னோட இப்போயுமே வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனை வந்துட்டு பார்க்குற பார்வை தான் வந்துட்டு வித்தியாசமாக வந்துட்டு காட்டும். நான் நிறைய இடங்களில் வந்து சொல்லி இப்போ வந்து அந்த துள்ளாத மனம் துள்ளும் படம் வந்துட்டு பார்க்காதவங்க இருந்திருக்கவே மாட்டீங்க. தெரியும் தான் ஐத்தின் படம் ஏன்னா பார்த்துனீங்களே? ஐத்தின் படம் பார்த்தீங்க? ஒரு கட்டம் சொல்லுங்க. கட்டங்க பார்த்துருக்கேன். கட்டங்க இல்லை அது அஜித்ர படம் சொல்கிறானே ஐதும் பேபி சாலினி ரைட் அது காணும். இப்போ நீங்கள் வேதமன்ற முறையில் படங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த படம் வந்து ஐதும் பேபி சாலினியும் நடிச்சன்ற வந்துட்டு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு உண்மை என்று வந்துட்டு தெரியும் எல்லாருக்கும் கூட வந்துட்டு. அதே நேரம் வந்துட்டு அந்த பாட்டுகள் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சே சொல்கின்றது என்ற பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் துள்ளாதவனம் துள்ளும் படத்துலாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்ரன் வந்துட்டு அதாவது வந்துட்டு விஜய் வந்து ஒரு நல்லவன் சரிதானே. விஜய் வந்து ஒரு நல்லவன், அதுக்காண்டி நான் இப்போ என்னைய நல்லவன் நான் சொல்ல வரையில் விஜய் வந்து ஒரு நல்லவன். ஆனால் சிம்ரன் வந்துட்டு பார்க்கக்கூடிய எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விஜய் ஒரு கெட்டவனாத்தான் வந்துட்டு தென்படுறான். லைக் வந்து முதலாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இன்னிசை பாடி வரும் அந்த பாட்டை வந்துட்டு பாடும்போது வந்து எங்கே அந்த பச்சை மட்டை ஓடி வாங்க எடுங்க ஒருக்கா சைலண்டில் ஓடுவோம். அது இருக்கா சைலண்டில் போடுவோம் கொஞ்சம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இன்னிசை பாடி வருமன்ற பாட்டு வந்து விஜயின் பாட்டு அதை வந்துட்டு சிம்ரன் படிக்கக்குள்ள என் பாட்டை வந்துட்டு ஒரு ஆள் படிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு தன்னை மறந்து எட்டி பார்க்குறான். அந்த மதிலுக்கு மேலாக எட்டி பார்க்கும்போது வந்துட்டு விஜய்க்கு தெரியல வந்து அது வந்துட்டு கேர்ள்ஸ்ட ஒரு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தன்னை மறந்து அந்த பாட்டை வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது விஜய் வந்து அந்த இடத்துல ஒரு கெட்டவனாகிறான். லைக் அதே மாதிரி வந்துட்டு சிம்ரன் பார்க்கக்கூடிய எல்லா கட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விஜய் ஒரு கெட்டவனாகவே அந்த படத்தில் வந்துட்டு சித்தரிக்கப்பட்டு கடைசியில் தான் வந்துட்டு விஜய் எப்படியானவன் எப்படி குணம் படைத்தவன் எவ்வளவு உதவிகளை வந்துட்டு சிம்ரனுக்கு செஞ்சிருக்கிறான் அப்படின்றத வந்துட்டு சிம்ரன் வந்துட்டு கடைசியில் உணர்றா. சரிதானே இது வந்து வேறுபட்ட கதை, நான் சொல்லாமன் சொல்லுமில்லை இது வேறுபட்ட கதையா. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மாதிரிக்கு இந்த 4 வருட காலங்கள்லேயும் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட பணத்தில் செஞ்சால் தான் வந்துட்டு உதவி என்று இல்லை அண்ட் வந்துட்டு பணத்தால் மட்டும்தான் செய்கிறது உதவி என்று இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செஞ்சுருக்கிறோம். அந்த உதவிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திரும்ப வரணும்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் எதிர்பார்த்ததில்லை. ஒரு சின்ன ஒரு நன்றி என்றாலும் அவங்களோட மனசில் இருந்தால் போதும். லைக் எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு உதவி செஞ்சவங்கள்ட்ட ஊருக்கு போகைக்குள்ளே வந்துட்டு ரைட் ஓகே கிருஷ்ணா வருது அப்படின்னு சொன்னால் ரைட் ஒருக்கா கூப்பிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு தண்ணி எப்போ தந்தால் கூட எங்களுக்கு போதும் என்ன. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறால் தான் நானே தவிர வந்து அவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சிட்டோம் அப்படின்றக்காண்டி அவங்க காலம் ஃபுல்லாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அடிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நினைக்கிற ஒரு ஆள் வந்து நான் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 4 வருஷத்துலேயும் நாங்கள் உதவி செஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மறக்காமல் விசுவாசமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த விதமான உதவிகளும் செய்யலை. ஆனால் வந்துட்டு உதவி பெற்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களோட நடமாடும் தெய்வம் தெரியும் வந்து எங்களோட ஜெயவர்த்தனாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறோம் வந்து எங்களை நேசித்து கிடைச்ச உறவுகளில் அவருமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இடம் பிடிக்கிறார். வந்து நேற்றைய தினம் வந்து ஃப்ரான்ஸால் வந்திருக்கிறார். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வர்றதே வந்து ஒரு 5 நாள் 10 நாள் லீவில் தான் வந்துட்டு வருவார். இன்றைக்கு வந்து எங்களோட வீடு தேடி வந்து எங்களை சந்தித்து எங்களோட சுகநலம் விசாரித்து நாங்கள் உள்ளுக்கு இருக்கும்போது அவர்கிட்ட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் எங்களை வந்துட்டு வெளியில் எடுக்கணுமென்றதுக்கான சில காரியங்களை வந்துட்டு சொல்லிட்டு போகும்போது உண்மையிலேயே வந்துட்டு எங்களுக்கு கண்கலங்காத குறை என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியும். அந்த கட்டாயம் நான் உள்ளுக்கு இருக்கும்போது நான் எதிர்பார்த்தேன் யாரெல்லாம் வந்துட்டு எங்களுக்காண்டி வந்துட்டு துடிப்பாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மக்கள்கிட்ட ப்ரேயர்ஸும் அவர் போக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச்சால் வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க வந்துட்டு நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. நாளைக்கு மறக்காமல் நீங்களுக்காங்கட சர்ச்சுக்கு வரணும் கிருஷ்ணா, ஆண்டவர்கிட்ட காரியம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பலன் தந்திருக்குது, ஆண்டவர் உங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார், இனி வரும் நாட்களில் கூட வந்துட்டு அந்த தடைகள் இல்லாமல் நீங்கள் நல்ல மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளாந்தம் நிறைய பேர் வந்துட்டு எங்களை பார்க்க வந்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நன்றி மறக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
உதவி வாங்கினவங்களாக இருக்கட்டும், உதவி வாங்காதவங்களாக இருக்கட்டும், எங்களோட வீடியோவை விரும்பி பார்த்தவங்களாக இருக்கட்டும், எங்களை வெறுத்தவங்களாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை வந்துட்டு அறவே வந்துட்டு மறந்து போயிட்டாங்க. அது யார் அப்படின்றதையும் நான் வந்துட்டு வேணும் அதை நான் சொல்ல விரும்பலை, யாருன்றதை நான் சொல்ல விரும்பலை. பிறகு வந்துட்டு நான் இப்படி காய்ச்சா வந்து என்னண்டு நான் கட்டுக்கதை சொல்கிறேன் மாதிரிக்கு நினைப்பீங்க, நான் வந்துட்டு உருவாக்கி சொல்கிறேன்ட்டு. நான் ஒரு நாளும் பொய்யான ஒரு விஷயத்தை வந்துட்டு கதைக்கிற ஆளே இல்லை. வந்துட்டு வீடியோக்கள் வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஏன்னு சொன்னால் மற்றவங்கள்ட்டேருந்து நான் உண்மையை எதிர்பார்த்து உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் வந்து நானே வந்து ஒரு கட்டுக்கதையை வந்துட்டு உருவாக்க மாட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் அதை நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த டைமில், அதாவது வந்து அந்த 45 நாட்கள் டைம்லேயும் வந்துட்டு பெரிய ஒரு பெலனாக இருந்தது வந்துட்டு நேசன் அண்ணன், சரிதானே? ஸோ நேசன் அண்ணன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ முதல் வந்துட்டு நார்மலாக எங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு பார்த்து கொண்டு இருந்தீங்க. பட் வந்து இப்போ இந்த கேஸுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் புதுசாக கூட வந்துட்டு ரைட் இவங்க என்னெல்லாம் கதைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குற கூட வந்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி வந்து நான் சொல்கிறேன், நேசன் அண்ணன் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் அதை சொல்லும்போது நேசன் அண்ணன் குறைநிற்கிறதோ தெரியாது. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் வந்து இருந்து வந்த பாதையை மறக்கிறவன் கிடையாது. அந்த வகையில் நேசன் அண்ணையும் மறக்கான்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். ஒரு நாள் விடிய காலமே எங்களுக்கு ஒரே கோல் பண்ணபடி அப்போ நாங்கள் வாரம்னு சொல்கிறதா, ஆனால் போக கிடைக்கிறதில்ல. ஒரு நாள் விடிய காலமை வந்து நேசன் அண்ணன் எங்களோட வீட்டை வந்து இருக்கிறார். அப்போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயுமே அதேமாதிரி தான் நேசன் அண்ணன் அந்த ஒரு திக்கிவே உண்மையிலே அந்த கதைக்கிற வந்து சரியான கஷ்டம். அப்போ நேசன் அண்ணன் சொல்லுங்கள், என்ன ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த டைமில் எங்களோட வீட்டை வந்து நீங்கள் இந்த இந்த பண உதவியோ இல்லாட்டி சாமானம் பண்ணி தந்து உதவுங்க அண்ணன். எனக்கு 3 பிள்ளைகளும் பழக்கணும். அதான் நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிச்சை களவு எடுக்கக்கூடாது, பொய்யோ சொல்லக்கூடாதுங்க, இன்னொன்று சொல்லி செய்து பிள்ளைகளை வளர்க்கணும்ண்ணே. அதான் நீங்கள் பார்த்தனே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுமாறு உங்களை பணிமுடன் கேட்டு சொல்கிறேன். சரியாக கேவலப்பட்டக்குள்ளே உங்களோட தோட்டம் வந்து எப்படி இருந்தது? உண்மையிலே நீங்கள் எங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் வரைக்குள்ளே உங்களோட அந்த உடல் அமைப்பே எப்படி இருந்தது? உடம்பெல்லாம் மெலிஞ்சு தாடியெல்லாம் வளர்த்து தான் வந்தாங்க. தாடியெல்லாம் வளர்த்து வந்திருந்த நீங்கள் முதல் நாள் பகல் வந்து எங்களோட வீட்டு வாசலில் வந்து இருக்கிறீங்க. நாங்கள் அப்போ தான் நித்திர எழுப்பி வாரோம். வேற எங்களை கண்டுட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? அண்ணன் என்பாட சரியான கஷ்டம் உண்டும், என்னோட குடும்பம் சாக கிடக்குதுண்டும், அந்த மிக கண்டும் சாக கிடக்கு. நீங்கள் என்னோட குடும்பத்தை காப்பாற்ற சொன்னோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மரணத்தின் விளிம்பில் வந்துட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் செய்கிற தொழில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்னை கைவிட்டு போகிற ஒரு ஸ்டேஜில் நிற்கிது. என் பிள்ளைகளுக்கு வந்துட்டு சரியான சாப்பாடு கொடுக்குற கூட என்னால் வந்துட்டு ஒரு உழைப்பு இல்லாமல் இருக்கிறேன், பயங்கரமாக ரீப்பாக இருக்கிறேன். நீங்களும் கைவிட்டால் என் வாழ்க்கை அடுத்த கட்டம் எப்படி போகுமோ தெரியா, நான் சில வேளை வந்துட்டு செத்து கூட போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நேசன் அண்ணன் எங்களோட வீட்டு வாசலில் வந்து அழுகிற தானே. ஸோ அலையக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட தோட்டம், அவர் வந்து அந்த கதைச்ச விதம், அவர்கிட்ட அந்த என்ன சொல்கிற அவர் அந்த தடுமாறி கதைக்கிற விதம், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசன்னே அந்த கால்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் பார்த்து போட்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், போங்கோ 3 மணிக்குள்ள வீட்டை வரேன்னு சொன்னீங்க. ஓகே போங்கோ நான் 3 மணிக்குள்ளே வீட்டை வரேன்னு சொல்லி போட்டேன். என்ன செஞ்சேன்? வந்தீங்க. ஓகே வந்து என்ன செஞ்சாங்க? வந்து உடனே சாமான் போய் யூஸ் பண்ணுற கடையில் எடுத்து தந்தீங்க. ஓகே உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசன் இந்த கடைக்கு அதாவது வந்துட்டு நேசன் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது சாதாரணமான அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கத்திகள், கத்திரிக்கோள்கள், மம்பட்டிகள் அப்படி அதால் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவர்கிட்ட அந்த பிஸ்னஸுக்கான முதல்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு டைமில் நாங்கள் அண்டைக்கே வந்து இப்போ அவர்கிட்ட கடை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கடை இல்லை, வந்து ஒரு சிறிய ஒரு கடை உண்டு. அப்போ அண்டைக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கொண்டே கடைக்குள்ளே விட்டோம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் எல்லாத்தையும் வாங்குங்கோ. யாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் அவ்வளோத்தை ஹெல்ப் பண்ணுறதில்லை. பட் நேசன்ட்டு அந்த ஒரு அன்பு பிடிச்சி அவர் வந்து அந்த கதைச்ச விதம் பிடிச்சி நாங்கள் கொண்டே விட்டோம். இவ்வளோ தான் லிமிட்டட் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை வேண்டாலும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அதே மாதிரி ஆளும் பறந்தடிச்சு திரிஞ்சு அந்த ஜொக்கு இந்த ஜொக்கு அந்த இது அந்த இந்த பேன்னு சொல்லி சகல சாமானையும் எடுத்து போட்டு வந்து சொன்னார். ஓகே என்ன எடுத்தாச்சுன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒரு வடியை பிடிச்சி போட்டு கொண்டு போயிட்டு நேசன் வீட்டை வச்சு போட்டு சொன்னோம். ரைட் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட தொழிலை ஆரம்பிங்கோ. அடுத்த கட்டமாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க
கதைக்க நேசன் என்ன சொன்னார் வந்து அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை காலங்கள் வெக்க காலங்களில் இருக்கையில் அது முன்னுக்கு ஒரு இது இல்லை, உங்களால் முடிஞ்சால் வந்து அந்த முன்னுக்கு ஒரு இதை வந்து முன்னுக்கு ஒரு விராந்தி ஒன்று எங்களுக்கு செஞ்சுதாங்கோ, அந்த நிலங்கள் எல்லாம் இப்படி பிரச்சனையாக இருக்குது அதற்காக செஞ்சுதாங்கன்னு சொல்லியும் அதுக்கு என்ன சொன்னாங்க செய்து தான் சொல்லி போட்டு போய் 1 மாதத்துக்குள்ள செய்தாங்க. ரைட், 1 மாதத்துக்குள்ளே வந்துட்டு செஞ்சு தந்தோம். அப்போ நாங்கள் அதை வந்துட்டு செஞ்சு கொடுத்தோம்ன்றக்காண்டி சொல்லி காடையில் நான் இதில் அந்த பின்னுக்கு கதைக்க போகிற விஷயங்களுக்கு இது வந்துட்டு கட்டாயம் தேவையான ஒன்றபடியாக நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேசன் அண்ணே கிடைச்ச சந்தோஷம் வந்து உண்மையிலேயே வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அப்போ அவ்வளோ தூரம் நேசன் அண்ணன் வந்துட்டு சந்தோஷப்பட்டு தன் தொழில் வந்துட்டு பெருக போது, நான் இனி உழைக்க போகிறேன், ரைட் 1000 ரூபா உழைச்சி நான் இனி ஒரு 3000 உழைக்க போகிறேன், இனி 5000 உழைக்க போகிறேன், என் குடும்பத்தை வந்துட்டு நான் பார்க்க போகிறேன், என் பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மனசில் ஒரு தென்பு வந்துட்டு எங்கள் மூலமாக வந்துட்டு உருவாகி அவர்கிட்ட வீட்டையும் நாங்கள் வந்துட்டு அவருக்கு விரும்பின மாதிரியே நாங்கள் செஞ்சு கொடுத்து அவருக்கு செலவுக்கும் கொஞ்சம் காசு கையில் கொடுத்துருந்தோம். ஸோ அன்றைய நாளில் வந்துட்டு நேசன் அன்னைக்கும் எங்களுக்குமான அந்த ஒரு நட்பொண்டு உருவாகுது. எப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஆள் எங்களுக்கு எனி டைம் கோல் அடிப்பார், ஆனால் உண்மையாக நாங்கள் எடுக்கிறது குறைவு, ஆனால் எடுத்த உடனே வந்துட்டு கேட்பார், அண்ணன் எப்படி சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் நான் கேட்பேன் வந்து என்ன விடியத்தானே வந்துட்டு வந்தேன், அதுக்கிடையில் என்ன பின்னேற எடுத்து கேட்குறீங்கன்னு சொன்னால் இல்லை என்ன உங்களோட கதைக்கோணம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். சில நாட்களில் வந்துட்டு நேசனை வந்துட்டு எங்களை கோல் பண்ணும்போது நாங்கள் ஆன்சர் பண்ணாட்டி யார் சொல்லும் அப்படின்னு சொன்னால் அழுவார் எடுத்து அப்படின்னு சொன்னால் அண்ணன் நீங்கள் முடிஞ்சால் என்னோட ஒரு 5 நிமிஷம் காய்ச்சிங்கன்னு சொன்னால் கூட வந்துட்டு இந்த வருத்தத்துக்கு அது ஒரு மருந்து மாதிரி இருக்கும், பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அப்போ நானும் கவிதாசன் கதைப்பம் சரியில்லைடா கவிதாசோட எடுத்தா நீ என்றாலும் ஒரு 2 நிமிஷம் அவளோட கதை நான் எடுக்க தவறினாலும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிக்கு நட்பு உருவாகி வளர்ந்தோண்டு போகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசன் என்ன செய்வாருன்னு சொன்னால் இன்றைய கடையில் ஒரு 5000 ரூபா வியாபாரம்னு சொன்னால் ஆள் பெரிய புழு ஒரு அடிப்பார், அண்ணன் இன்றைக்கு ஒரு 10,000 ரூபா வியாபாரம் ஒன்று செஞ்சோன்னே எனக்கு லாபம் பண்ண நான் காசு சேமித்து கொண்டு வரேன்னு இப்போ என்கிட்ட 30,000 சேமிச்சிட்டேன் 40,000 சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாங்கள் செஞ்ச அந்த ஒரு உதவியை மறக்காமல் அந்த உதவி மூலமாக தான் எப்படி வளர்ந்து கொண்டு வரணுன்றதை நாளாந்தம் அப்டேட் பண்ணி அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டையும் ஆள் வேலை தொடங்கிட்டார். கிழமையில் ஒரு 3-4 நாள் வேலைன்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் கட்டாயம் எங்களோட வீட்டை வேலைன்னு சொன்னால் எங்களோட சேரணும், எங்களோட சேர்ந்து பயணிக்கணும், எங்களோட கதைக்கணும், பேசணும்னு சொல்லி. இப்போ நேசன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில உடம்பில் ஒரு சில வருத்தங்கள் இருக்குது தானே, வருத்தங்கள் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நேசனன்னு யோசித்து ஒரு சின்ன மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவாராக இருந்தால் நேசன் என்ற உடம்பில் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். லைக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது பயங்கரமான எஃபெக்ட் பண்ணும். அதை நான் சொல்ல விரும்பலை. அடுத்த கட்டம் நேசனால் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ நேசன் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் தொழிலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நேசன் என்ற ஒரு உடம்பிൻ്റെ பெரிய ஒரு மகிழ்ச்சியின் பெரும்பாகமாகவும் நாங்கள் இருந்திருந்தோம் வந்து. அப்போ அந்த அடிப்படையில் வந்து சில நாட்களில் நானும் கவிதாசன் காய்ச்ச விட உண்டு, என்னடா அப்போ இந்த கடும் மோசமாக கிடக்கணும் கோலை கேளுங்க என்ன சொல்லிக்காண்டு நீங்கள் கோல் அடி கேட்க என்ன நான் தெரியுண்ணே உங்களை பற்றி குறையாக சொல்கிறேன் தெரியுண்ணே நீங்கள் கோல் அடிப்பேர். அதாவது நான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாவது வீடியோ செஞ்சுட்டு இருக்கும் போதோ அடிப்பேர். அடிக்கக்குள்ள அதுக்காக உங்களை வறுக்கிறேன்னு இல்லை தெரியா சில டைமில் கட் பண்ண கோல் வரும்போது அது ஒரு இது மாதிரி அப்போ சொல்லுவோம் என்னடா அப்பா இந்த மனுஷன்ட்ட நம்பரை கொடுத்து நாங்கள் வர்ற பாடு அந்த மாதிரி யோசிப்போம். ஆனால் அந்த ஒரு இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக வந்து அதெல்லாம் வந்து நிறையவே வந்து நான் யோசிச்சேன். நாங்கள் பெருந்தோம் அதாவது ஜெயிக்கிற டைம்ல எல்லாம் வந்து கடைசியில் வந்து ஆறு வந்து கை கொடுத்தன்ட்டு கேட்டால் கட்டாயம் வந்து உங்களையும் நாங்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வச்சுருப்போம். அப்போல்லாம் யோசிப்போம் அந்த மனுஷன் வந்து எவ்வளோதான் நம்ம வெறுத்தாலும் எவ்வளோதான் வந்து இது செஞ்சாலும் அவர் வந்து செஞ்ச நன்றியை வந்து மறக்காமல் அண்டு இருந்து, அதாவது இப்போ நாங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்ய போவோம் 5ஆம் மாதம் 5ஆம் தேதி அதான் உதவி செஞ்சோடு நான் வந்துடுவோம். வந்த பிறகு அடுத்த உதவி தான் போவோம். ஆனால் நீங்கள் அந்த உதவி செஞ்சுமே கூட கோல் அடுத்து காலேஜிலேருந்து அடிக்கடி வந்து வீட்டை வருவீர்கள் வந்து அப்படியான ஒரு நட்பு வந்து நம்மளுக்குள்ள அது வந்து அண்ணன் தம்பி பாசம் பண்ணுற மாதிரி அது வந்து வளர்ந்து வந்துட்டு சரி எங்களில் ஒரு ஆள் தான் நீங்கள் அது மாதிரி தான் நாங்கள் பார்க்கோம். அதுக்கான நன்றி கடன் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்து செஞ்சக்குள்ளே எப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி தான் இப்போ அந்த மாதிரிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நேசன் என்ற வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நேசன் என்ன கிழமையில் வந்துட்டு எங்கள்கிட்ட வருவார். அப்போ வரும்போது வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக போய்கொண்டிருந்த ஒரு டைமில் 3ஆம் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தடிப்பில் வந்துட்டு நாங்கள்
போலீஸ் மூலமாக வந்துட்டு கைது செய்யப்படுறோம். ஸோ கைது செய்யப்படும் போது வந்துட்டு எங்களோட மனசில் இருந்த ஒரே ஒரு இயக்கம் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கே வந்துட்டு விடுதலை செய்யப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் வந்துட்டு எங்களோட ஃபோனை எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கினா வந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு எங்களோட கைகள் வந்துட்டு கட்டப்படுது. எங்களால் யாருக்குமே இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க முடியலை. வந்து நாங்கள் போலீஸால் பிடிபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்னென்று இந்த தகவல் வீட்டை போகுது, யார் வந்து வரப்போகிறாங்க, எங்களை யார் வந்து இங்கே போலீஸில் புனை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டுலாம் யோசித்து கொண்டு இருந்த டைமில் எங்களை தூக்கி வந்துட்டு செல்லில் அடைச்சிட்டாங்க. தெரியும் உங்களுக்கு, போலீஸில் இருக்கக்கூடிய செல்லில் வந்துட்டு எங்களை அடைச்சிட்டாங்க. எங்களோட கைகள் கட்டப்பட்டு ரண வேதனையோடு நாங்கள் 4 பேரும் வந்துட்டு முழுசி கொண்டு இருக்கும்போது வந்துட்டு முதலாவது எங்களுக்கு தெரிஞ்ச மூவமேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசன் அண்ணன் வந்துட்டு வருது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன்ட்டு ஆள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆள் உங்களுக்கு தெரியும். வந்து ஆளுக்கு அந்த என்ன சொல்கிற அந்த பெருசாக அந்த விளக்கங்கள் வந்து தெரியாது. ஆனால் எங்களை பார்க்கணும் கிட்ட கதைக்கணும் பண்ணுற மட்டும்தான் எண்ணம். ஓடி வாரார் போலீஸுன்ற செல்லுக்கிட்டவே ஏண்டே அவ்வளோந்தான் கதை. எண்டேப்பா கௌரவத்தை எண்டேப்பா அவங்கள எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் வந்துட்டு யூடியூப்பில் எப்படியா ஒரு இதில் ஒன்றில் இருக்கிறாங்க கொள்கிறோம். அப்போ யாரும் வந்து ஃபோட்டோ கிட்ட எடுத்து வாக்கு மூலங்கள் எடுத்துக்கிறது போட்டுருவாங்க அப்படின்னாக்காண்டி நேசன் அண்ணன் வேறு நேசன் அண்ணையை கூட வந்துட்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ போக சொன்னால் வந்துட்டு நேசன் என்னட்டப்பா அந்த அழுகிறீங்க பாய் போயிடுவோம் அப்படி பாயெல்லாம் இப்படி போயெல்லாம் இது செஞ்சு. அப்போ நான் அப்போ கவிதாசன் சொல்லிஞ்சிட்டு ஆள் வந்துட்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அன்றைய தினம் அந்த வேதனை இருந்தாலும் ஒரு அதுக்குள்ளே ஒரு பம்பலாம். அப்போ இங்கே ஆள் வந்துட்டா ஆள் இங்கே நீ ஆள் சரி நீ எல்லாம் வீட்டுக்காரர்களாம் சொல்லி பார்த்தா ஒரு கொஞ்சம் தலை வந்துட்டு வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்க. அன்றைய தினம் என்னப்பா செஞ்சீங்க நீங்கள் வெளியிலாண்டு போலீஸ் எப்படி விட்டாண்டைக்கு வெளியிலாண்டு உங்களை எடுப்போம் என்னென்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணது. ஆனால் சரி வரையில் இப்போ கடைசியாக வந்துட்டு முடிவு வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு போலீஸால் எங்களை விட மாட்டாங்கன்றோன்னே நேசனை வந்து ஒரு சைன் ஒன்று வச்சுக்க அண்ணே நாளைக்கு இப்படி என்னோட்டு. அப்போ நாளைக்கு நாங்கள் வெளியில் எடுப்போன்ட்டு நேசனை போகிறேன். நான் நாளைக்கு கோர்ட் சென்டர் வந்துட்டு விடியப்புறம் தெரிய வருது. அப்போ கோர்ட்ஸில் செல்லுக்கு கொண்டு எங்களை அடைச்சிட்டாங்க. நேசனை வந்து அவங்கள கண்ணாடிக்கலாம்னு சொல்கிறேன். அண்ணே லோயர் எல்லாம் செட் பண்ணியாச்சு இன்றைக்கு இப்படி என்ன காட்டுறாரு. அப்போ நான் கவிதாசன் சொல்லி இந்த என்னடா அப்போ இந்த ஏதோ தான் சச்சண்டை மாதிரி எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி போட்டு சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு போனால் அவங்களுக்கு தெரியும். நான் எல்லாம் சொல்லிட்டேன் வந்துட்டு அன்றைய தினமே எங்களை வந்து 9 நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிமாண்ட் பண்ணால் வந்துட்டு நேசனை வந்துட்டு உண்மையை ஆள தொடங்கிது அந்த இடத்துல. என்ன செய்கிறது ஐயோ என்ன சொல்கிறது நீங்கள் நான் சொல்லணும். அப்போ எங்களை ரிமாண்ட் பண்ணோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரிமாண்ட் பண்ண முதலே என்னாது அந்த போலீஸ் ஜீப்பால் வந்து இறங்கி நம்ம கோர்ட்ஸ் வாசலுக்கு வரவே ஆள் ஃபுல்லாக அழுதுட்டு தான் நின்றது. அப்போ வந்து அந்த ஒரு நீங்களே சொன்னதான் நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு அண்ணா கிருஷ்ணான கிருஷ்ணா அக்னி கவிதாசனை பிடிபட்டுட்டாங்க. என்ன படம் எனக்கு எனக்கம்மா என்ன செய்கிறானே எனக்கு தெரியாமலே போட்டுது. அப்போ நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். வர அண்ணாக்கள் ஒருவரும் இல்லை. அதாக்கள் மாணவனையோ அவர் பெரியண்ணாவோ அக்காவையோ ஒருவரும் இல்லை. அப்போ நானும் எனக்கு இருந்த ஆபாசத்தில் ஆனுங்க நானும் உள்ளுக்கு வந்தேன். என்ன வந்து இருந்து இன்னொன்று காய்ச்சி எடுப்போம் ரெண்டு போட்டு விட்டுதான் நான் வந்தேன். வேறத்தான் போலீஸ் எண்டக்கோ எழுதுறான் எண்டக்கோ சரி துள்ளாதவன் துள்ளு ஐத்தின் எடுவான் சொன்னேன். சொன்ன போல நானும் வந்து இஞ்சால வந்துருந்தேன் செல்லுக்கு இஞ்சால. இல்லை இப்போ அதெல்லாம் சரி நாங்கள் இருக்கிறோம். வந்து முதல் நாள் வந்துட்டு கோர்ட்ஸில் சொல்லிட்டாங்க எங்களை ஜெயிலுக்கு போட போகிறாங்க. அப்போக்கு அவங்களோட மனநிலைமை அப்படி இருந்தது. நிலவேனா ஐயோ ரெண்டு வீடு குளரோடு கொண்ட எந்த நிலைமையில தான் இருந்தானோ ஒரு எனக்கு வேற என்ன செய்யணும் எல்லாமே எனக்கு இல்லை என்ன. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ வந்துட்டு முதல் நாள் நாங்கள் ஜெயிலில் இருக்கோம். அடுத்த நாள் வந்துட்டு விசிட் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்குள்ளே எங்களோட பேர் வருது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வராசா இப்படி கிருஷ்ணகுமார் கவிதாஸ் அப்படின்னு சொல்லி எங்களோட பேரை வந்துட்டு வாசிக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு விசிட் வந்திருப்பாங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்களோ அதுக்குள்ளே ஓடினா அதுச்சு
ஐட்டம் வருது விசிட்டுக்கு. அப்போ நான் ஏங்கி இப்போ என்னடா அப்போ இது முதல் நாள் ஜெயிலு கிடச்சது என்ன மாதிரி அது இதுன்னு சொல்லி கேட்டு வீட்டுக்கார் வருவான்னு பார்த்தா நேசன் என்ன வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆள் வந்து 1க்கு 2 தண்ணி போத்துகள் கை நிறைய சாப்பாடுகள் அதுகள் இதுகள்னு சொல்லி அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னால் அப்படிலாம் சாப்பாடு கொடுக்கல ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு அண்ணன் அப்படியே சாப்பிடலன்ட்டு அது தன்னால் முடிஞ்ச காய்ச்சி சாப்பாடு கொடுக்க பார்க்குறேன். அப்போ ஒரு மாதிரி வந்துட்டு சாப்பாடு தந்துட்டு போக ஒரு கொஞ்சம் நேரம் காய்ச்சி போட்டு நேசனில் போக அப்போ நாங்கள் காய்க்கிறோம் என்னடா அப்போ இந்த மனுஷன் என்ன எதிர்பார்க்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சரி அதுக்கு பிறகு பின்னே நம்ம வீட்டுக்காரர் வந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு எங்களோட ஜெயில் பயணம் வந்துட்டு தொடங்குது. ஸோ தொடங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் பேர் வருது வந்துட்டு நான் முதலே சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு விசிட் தான்டா. இப்போ காலையில் வந்துட்டு ஒரு ஆள் பார்த்தா பின்னேரம் ஒரு ஆள் பார்க்கலாம். இப்போ கவிதாஸ் காலம் பார்த்தா பின்னேரம் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி. அப்போ அடுத்த ஆளும் காலம் எங்கள்கிட்ட பேர் வருது. அடுத்த நாள் போனால் அடுத்த ஆளும் நேசன் தான் வருது. என்னடாப்பா புதுனமாக கிடக்கு. சரி ஓகே என்ன புது விளக்குமாறு கூட்டுமென்னு சொல்லுவாங்க தானே. ஸோ அந்த மாதிரிக்கு வந்தால் வருதாக்கும் அந்த ஒரு அன்பில் எத்தனை நாளைக்கு நீடிக்குது பார்ப்போம்னு சொல்லி போட்டு அந்த ஒரு நாளை ஒரு கிழமை ஆக்குவோமே. ஒரு கிழமைக்கு நேசன் தான் வருது. ஒரு 10 நாள் அப்புறம் பார்த்தா 11ஆவது நாளும் வந்துட்டு காலமாக பேர் வருது விசிட்டுக்கு போனால் அப்போயும் நேசன்னு. அப்போ நேசன் எண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கேயே தண்ணி குடிக்கிறீல்ல. அப்போ 2 பக்கம் 2 மினரல் வாட்டர் கமக்கட்டுக்கு ஹங்காரு மாதிரி சாப்பாடு எல்லாம் வச்சு கொண்டு ஆள் தூக்கி கொண்டு வந்து இப்படி வந்து வச்சு போட்டு அடுத்த வழக்கம் முடிஞ்சுட்டு எங்களை புனவிடையிலன்றோடனே ஜெயிலுக்குள்ளே வந்து எங்களை பார்க்குறார். பார்க்கக்குள்ளே வெளியில் வந்து நல்ல மாதிரி சுதந்திரமாக காய்ச்சி தெரிஞ்சு காருக்குள்ளே நேசன் என் மடியில் நாங்கள் படுத்திருந்து நேசன் இன்னைக்கு நான் மசாஜ் பண்ணேன் நேசன் எனக்கு மசாஜ் பண்ணேன் மாறி மாறி வந்துட்டு அடிபட்டு சொறிவட்டு கொண்டு போகிறோம். நாங்கள் வந்துட்டு அந்த கம்பி கூட்டுக்கு அங்கால நின்று கதைக்கிறோம்னு சொல்லி பார்க்கக்குள்ளே அவடுத்து நின்று அழுவார். அப்போ நான் ஜெயிலுக்கு போயக்குள்ளே நான் நினைச்ச வந்து எக்காரணம் கொண்டு நான் அழவே கூடாண்டு என்ன சொன்னால் இப்போ அழுகிறதால யாரெல்லாம் கூட அழுகிறாங்களோ அவங்களுக்கு நாளை புனையண்டா நான் அழுவேன். நான் தான் ஃபஸ்ட்டாக வந்திருப்பேன் அழுகிறதில்ல. இல்லாட்டி கவிதா தந்துருப்பானுமா. அப்போ அழுதாலும் விட மாட்டாங்கன்ற இதில் நான் அழமாட்டேன். ஆனால் இந்த ஆள் வந்து அழுகிறத பார்த்தா எங்களால் அழாமல் இருக்க முடியாது. அப்போ இந்த அழுது போட்டு வந்துட்டு போகும். போனால் நான் விசிட் சாமானை வாங்கி கொண்டு கவிதாஸ் மக்களிங்க கேட்பாங்க ஏன் நான் கண்கலங்கி இருக்கேன்டா இந்த ஆள் பார்க்குற வேலையிடா. அப்போ இந்த ஆள் அழுது போட்டு போகுது. அப்போ ஏன் அழுத வரண்ட இப்படி அங்கே அம்மா கட்டவா அப்பா கட்டவர் அக்கா கட்டவா அது இதெல்லாம் சொல்லி அழுதுட்டு போகுது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காங்க இப்படி பார்க்க கவலையாக இருக்குன்னு சொல்லி வந்து அப்போ நான் கண்ணை துவைச்சி போட்டு வந்துட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 நாள் போக நான் கேட்குறேன் நேசண்ண நீங்கள் என்னத்துக்கு நேசண்ண நீங்கள் வாரீங்க உங்களோட கடை என்ன ஆகிறது கடை இல்லாமல் என்ன திறக்குறீங்களோ இல்லைன்னா என்ன சொன்னீங்க. நான் இல்லை திறக்க உங்களை எடுக்கிற வழிவா பார்த்து போட்டேன் கடையை திறப்பேன்னு சொன்னேன். அப்போ நான் வந்து யோசித்தேன் சரி ஏதோ ஒரு கிழமை தானே பூட்டினாலும் ஓகே நாங்கள் வெளியில் போயிடுவோம்ன்ற நம்பிக்கையில் அந்த வருதாக கொண்டு பார்த்தா எங்களோட தவணையும் நீடிச்சு கொண்டு போதும் இந்த ஆளும் வந்து கொண்டே இருக்குது. அப்போ நான் ஒரு கட்டத்தில் வந்து நேசனே பேசினானா இல்லையா என்னென்னு பேசினேன் இப்படி இப்படி கடையை போய் துறை நேசனே பேருந்து மாத்திரம் அதுக்கு காசு தர மாட்டேன் இதுக்கு காசு தர மாட்டேன் பேசுறீங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் அண்ணா நீ போயிட்டு கடையை துறவண்ணா நீ குடும்பத்தை பாருண்ணா உனக்கு காசு என் பிரச்சனைன்னு சொன்னால் நான் அண்ணாட்ட சொல்கிறேன் நீ அவன்கிட்ட வாங்கி அந்த அளவில் பார்த்து நீ கடையை திறந்துன்ற வேலையை பாருன்னா நீ வந்து எங்களை பார்க்க வர வேண்டாம் வீட்டுக்காரர் அனுப்புங்கன்னு சொல்ல டேய் நீ பொத்துறா வாயே 2 ஆள் சொல்லுவேன் எனக்கு நீ பொத்துறா என்ன மரியாதை இல்லை கதைக்காது. ஆனால் அந்த ஒரு அன்பின் நிமித்தம் ஆள் அப்படி கேட்கும் நீ பொத்துறா வாயே நீ வெளியில் வந்து அப்புறம் தான் நான் போவேன் கடைக்கண்டு. அப்போ நான் யோசிக்கிறேன் நீங்கள் குடும்பம் பிரிய போடா இந்த குடும்பம் உண்டு ஏண்டா நாங்கள் தொழில் போட்டு கொடுத்தது உழைக்கணும்னு சொல்லி இந்த ஆள் என்னடான்னு சொன்னால் கடையை விட்டு போட்டு எங்களை பார்க்க வருது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் ஆள் இந்த காசு போதும் சாப்பாடு ஒரு நாளைக்கு வாங்குகிற சாப்பாடுன்னு சொன்னால் அதுவும் கடை சாப்பாடு அதுவும் சாப்பாடுன்றே காலம் என்ன சாப்பாடு எங்களுக்கு வாங்கி கொண்டு வர நினைக்கிறீங்க. ரொட்டின்னு சொன்னால் ஈரல் கறி என்ன முட்டை பொரியல் என்ன பிஸ்கெட் என்ன ஒரேஞ்சு என்ன வாழைப்பழம் என்ன அது இதுன்னு சொல்லி அந்த மாதிரிக்கு தான் சாப்பாடு வாங்கி கொண்டு வரும். அப்போ இதுக்கு எங்களை காசு இல்லை உங்களை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்குப்பா நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க படிவா சாப்பிட்டு நிம்மதியாகுங்க அடுத்த வழக்குக்கு நான் உங்களை எடுப்பேன். அப்போ என்ன லோயருக்கு படிக்கிறீங்கண்ட நீ 10 ரூபா வாங்கிட்டு அது திருப்பி போகுமா. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் பிறகு நான் பேசுகிறேன் அண்ணன் நீ கடையை எடுத்துருவோண்ணா கடை போகுது என்ன கடையில் மவுஸ் குறைய போனேன் பிஸ்னஸ் எல்லாம் போனேன் அது போனால் போகட்டுமாண்ணே நீ பார்க்க மாட்டேன் என்னடா ஐயோ நான் பார்ப்பேனப்பா அது அடுத்த கட்டம் நான் பார்ப்பேன் நான் நீங்கள் போய் கடையை எடுத்துருவாங்கண்டா நீங்கள் வெளியில் வந்தால் தான் நான் கடையை எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து உண்மையாக நான் வந்து எங்களுக்கு வந்து நான் சொன்னேன் தானே ஒரு மனத்தியாலும் எங்களை திறந்து விடுவாங்க வந்துட்டு ஜெயிலில் அந்த டைமில் நாங்கள் எல்லாம் சேர்ந்துருந்து கதைக்கலாம். அப்போ நான் கவிதா சக்னியெல்லாம் சேர்ந்துருந்து கதைப்ப மாட்டேன் என்னடாப்பா இவ்வளோ பேரையெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் வருவாங்க அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா என்ன சொல்ல வந்து அந்த
அந்த ஏட்டு சுரைக்காயும் என்ன பல்லு குத்தம் என்ன அப்புறம் அப்படி சொன்னாலும் புரியா அப்போ அந்த ஏட்டு சுரைக்காயும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கடைசியில் எங்களுக்கு உதவுற யாருன்னு பார்த்தியான்னு கேட்டால் நேசன். உண்மையிலே ஒரு உடல் அளவில் ஆரோக்கியமான மனதளவில் ஆரோக்கியமான பணபலம் படைத்த ஒரு ஆளாக இருந்து நேசன் எங்களை பார்க்க வருமெண்டா நான் சந்தோஷப்படணும். ஓகே, அந்த வாகனம் வச்சுருக்குது, சாமானை வாங்கி தூக்கி போட்டு சடசடன்னு வந்து செஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து நேசன்னா உண்மையாக ஒழுங்காக நடக்க மாட்டார். அவர் காலையில் அது இனி வந்து அதில் பேர் சொல்லும்போது கூட வந்துட்டு ஜெயில் காட்டோட 10 தரம் சொல்ல வேண்டியது வந்தால் பேர் வந்து அந்த வாய் பிரச்சனை கொண்டு இருக்கிறதால. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான ஒரு வாகனம் இல்லை, ஒரு பைக் இல்லை, ஒரு கார் இல்லை, ஒரு ஆட்டோ இல்லை, எதுவுமே இல்லை அந்த வாரக்கு. அப்போ எப்படி இருந்தால் மாதங்கள்ல இருந்து குலத்தை செலவழித்து வந்து எங்களை பார்த்து செய்தன்னு கேட்டால் எதுவுமே ஆளுங்களுக்கு சொல்ல மாட்டார். ஆனால் வந்தால் சொல்லுவார், இவ கேட்டு விட்டேன்னு சொன்னவே, அவ கேட்டேன்னு சொன்னவே, இவ கேட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து உண்மையிலேயே மனசெலவில் வந்துட்டு நேசன் அன்னைக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கேயோ போயிட்டுது. இப்போ நாங்கள் வந்து ஆரம்ப நாட்களில் நேசன் அண்ணே வந்துட்டு அதே அன்பு தான் வச்சுருந்தோம் நாங்கள். ஆனால் கால் பண்ணாலும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நினைக்கிற வந்து என்ன தான் வேலையாக இருந்தாலும் வந்தாலும் கால் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு உட்காண்டாலும் ஆன்சர் பண்ணி அதை ஒருக்கா கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஆபத்தில் உதவி செய்கிறோன்னு தான் மனுஷன்னு சொல்லுவாங்க வந்து. அப்போ உண்மையிலே வந்து நேசன் அண்ணே இந்த 45 நாட்கள்லேயும் செஞ்ச அந்த ஒரு உதவியை வந்து வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுற வீடியோ தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தான் சரி யாரும் காசு பணத்தை கூட கொடுக்கலாம், ரைட், இதை கொண்டு கிருஷ்ணாவுக்கு வேண்டி கொடுன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு வருந்தேடா. என்ன இது அதுவும் இப்போ விசிட் தரணுமெண்ட்டுக்குள்ளே எங்களுக்கு காலம் சாப்பாடு கொண்டு வந்து 9 மணிக்கு தரணுமென்னு சொன்னால் மாதவரில் இந்த எத்தனை மணிக்கு வெளுக்கிடணும், மாதவரில் இந்த வெளுக்கிட்டு நடந்து வந்து இஞ்சால பண்டத்தரிப்பில் பஸ் ஏறி யாழ்ப்பாணம் வந்துடுங்க, யாழ்ப்பாணத்துலேருந்து சாப்பாடு வாங்கி போட்டு பண்ணைக்கு வந்து ஏன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து பண்ணைக்கு ஆட்டோ பிடிச்சி வந்து நீ விசிட்டுக்கு பேரலையும் கொடுத்து 1000 பேர்ட்ட வார்ட்லேயும் வந்துட்டு அவங்க தேடி கடைசியாக 1 மத்தியம் 2 மத்தியம் கழிச்சு தான் ஆக்க வருவாங்க. அது மட்டும் வெயிட் பண்ணி போட்டு நின்று வந்துட்டு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னால் தன் வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு பிள்ளை குட்டிகள் அதுகள் இதில் எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த இந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்குன்னு சொன்னால் உண்மையிலே அதுக்கு என்ன நன்றிக்கடன் செய்ய போகிறோம்னு உண்மையாக எனக்குண்டா தெரியலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நேசன் அண்ணே ஜெயிலுக்கு போனால் இதே தான் நாங்கள் செய்வோம். என்ன அவ்வளோதான் போக மாட்டேன். இல்லை உண்மையிலே நான் சொல்கிறேன், எப்பயோ தெரியாது வேணுமெண்டா நாங்கள் போக வச்சு போட்டு உங்களை. ஐயோ ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம் இப்போ கவிதை இப்போ என்னடா இப்போ இந்த ஒரு உதவியை செய்யக்கிறா நாங்கள் காசு பணத்தை கொடுக்கலாம், அதை இதை செய்யலாம். ஆனால் அந்த யோசிக்கும் இல்லை நாளைக்கு நான் உள்ளுக்கு போனால் இவங்க வருவாங்களோண்டு, அதால் உள்ளுக்கு ஒரு அனுப்பி போட்டு இல்லைண்ணா. இப்போ நேசன்னா வந்து இப்போ நம்ம உள்ளுக்கு இருக்கும்போது அவர் செஞ்சவர். நம்ம வந்து இப்போ வேற உதவிகள் செய்யலாம், அது வந்து சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். ஆனா அதே உதவியை வந்து திரும்ப செய்யும் போது தான் அவங்களோட மனசு வந்து சும்மா நான் கடவுளை கேட்குறேன், சிறைச்சாலைக்கு போகக்கூடாதுன்னு கேட்குறேன். சிறைச்சாலையும் ஆஸ்பத்திரிக்கு கிருஷ்ணனை போகக்கூடாதுன்னா சரி. அதே நேரம் இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து என்னென்னா உண்மையிலே இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அன்பாக நேசித்து உயிரை கொடுத்து இவ்வளோ பணத்தை கொடுத்து இவ்வளோ நேரத்தை கொடுத்து செலவழித்து பழைய எத்தனை உறவுகள் இருக்கத்தக்க நீங்கள் வந்து எங்களை இப்படி வந்து நேசித்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச காரணம் என்ன? அன்பு. நீங்கள் எனக்கோ முதல் வீட்டில் வந்து இரவனும் பார்க்காம யூட்டன் கடையில் போய் சாமான் அன்பு அன்பு அணைஞ்சிருக்கிறாங்க நெஞ்சில். சரி, அதில் நானும் வந்தது காரணம் இல்லை. அதுதான் உண்மைதான். என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்களோட சகோதரங்கள் கூட என்னையை பார்க்க வந்தவங்க இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் அவங்க எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு கிழமையில் 6 நாளுன்னு சொன்னால் 6 நாளும் 6 பேர் மாறி வருவாங்க. விளங்குதா? இப்போ சில நாட்களில் ஒரே ஆள் 2-3 தடவை வருவாங்க, சரிதானே கிழமையில். ஆனால் நேசன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நாளும் நேசன் அண்ணானே மார்னிங் வந்தது. அப்போ சில பேர் நீங்கள் நினைப்பீங்க வந்துட்டு செல்ஃபிஸாக நாங்கள் நேசன் அண்ணையை பாவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நேசன் அண்ணன் வேறு யாரையும் அலோவ் பண்ணவே இல்லை. கேட்டவை பெரியாக்காவோ சின்னனையாவோ எல்லாரும் கேட்டவை என்னென்னு நேசன் நாங்கள் கொண்டு போகிறோம். நான் சொல்லிப்பட்டேன் அவைகளுக்கு காலமே சாப்பாடு போகிறப்ப நீங்கள் என்னட்டே விடுங்க, அது நான் வேண்டி கொண்டு கவிதாக்கனையோ அண்ணாவையோ பார்த்து போட்டு விட்டுட்டு வருவேன்னு சொல்லி போட்டேன். அவைகள் விட்டார்.
அப்போ வந்து அப்போ நேசன் அண்ணன் வந்து தான் அந்த பொறுப்படுத்தி செய்யணும்னு சொல்லி வந்துட்டு கேட்டுட்டுது. அப்போ சில பேர் நீங்கள் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இவங்க வெளியில் இருக்கும்போது நேசன் அண்ணன் வந்துட்டு இவங்கள்ட்ட ஒன்று எதிர்பார்த்து என்னண்டு வெளியில் வந்துட்டு நல்ல பேரில் இருக்கக்குள்ள இவங்கள 4 பேர் வந்துட்டு சந்திக்க வரும். அவங்களுக்கு தெரியும் வந்து கடந்த காலங்களில் எங்களை பார்க்க வந்த வெளிநாட்டுக்காரர் அதில் நேசன் அண்ணன் கூடண்டா இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்கும், அதில் நேசன் அன்னைக்கும் அந்த கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு போவாங்களா, அதில் மாற்றமும் இல்லை. அப்போ சில பேர் வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த கிஃப்ட்டுகளுக்காண்டியும் இவங்களோட தெரிஞ்ச ஒரு 5-10 காசை கொடுப்பாங்க, அந்த காரில் சேர்ந்து தெரியும், அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் நேசன் வந்துட்டு இதோட இவங்களோட வந்துட்டு கூடி திரியிறார் அப்படின்னு கூட வந்துட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு 45 நாளில் நாங்கள் வந்துட்டு உணர்ந்து கொண்டோம் வந்துட்டு இல்லை. அது வந்துட்டு எங்களுக்கு முதலே தெரியும். இருந்தாலும் இந்த பார்க்குற உறவுகளாகிய யாராவது அப்படி நினைச்சிருந்தா இல்லை, அப்படி இல்லை. உண்மையான அன்பு தான் எப்பயுமே வந்து வெல்லும் என்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு தண்ட ஒரு அன்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராமாயணத்திலே அந்த ராமன் அனுமர் வந்துட்டு அந்த நெஞ்சை கிழிச்சு காட்டுவார் வந்து உள்ளுக்கு ராமன் இருக்கிறத. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நேசன் வந்துட்டு இப்போ கிழிச்சு காட்டையில் எங்களுக்கு, ஆனால் தண்ட ஒரு செயலால் வந்துட்டு உண்மையிலேயே அந்த ஒரு அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ அந்த வகையில் நேசன்னு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நன்றி நேசன்னு, லைஃப்பில் மறக்க மாட்டோம். சரிதானே? ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க வந்து நேசன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோமோ தெரியாது இந்த உதவிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி கையை வைக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போன் ஆஃப் ஆகிட்டுது. அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா சரியாக வந்து அந்த நேம் பார்த்து டீயும் கொண்டு வந்துட்டேன். அப்போ கடவுளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டைமில் நேசனுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து ஒரு டீ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்காரு போல இருக்குது. இல்லாட்டி என்ன இருந்தாலும் நாங்கள் அந்த வீடியோ முடிச்சு தான் அந்த டீயை குடிச்சிருப்போம். வேணா அப்போ டீ வந்துட்டு ஆறு இருக்கும். ஒரு டீயே குடிக்காமல் இப்படி ஒரு கதையை கேட்க இவ்வளோ மன வருத்தமாக இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது யோக்கணும், நீங்கள் டீ குடிச்ச உண்மைன்றது இந்த வாயில் தெரியுது. ரைட், அது பக்கம் அப்படியே இருக்க. என்ன மாதிரி நிறுத்துறியா? சரி, ரைட். இது அப்படியே வந்து இருக்க. நேசன் என்ற பாசத்தை நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நேசன் அண்ணே மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு இருக்காருன்னு சொன்னாலும் நீங்களுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு அது வந்து பார்க்குற உங்களோட நண்பர்களுக்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இப்போ நாம் வந்துட்டு அதாவது நம்பிக்கை, அன்பு, பாசம் அப்படின்றது வந்துட்டு உதாரணம் என்ன அப்படின்றத வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே டீப்பாகவே வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நம்பிக்கை துரோகத்துக்கு உதாரணத்தை வந்துட்டு எங்கள்ட வக்கீல் வண்டு வடிவேல் என்ன அதில் என்னைய மாட்டி விட்டுட்டா. இப்போ யாரை சொல்கிறது? சொல்றேன்னு சொன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது இப்போ எங்களை வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து விளங்கியிருக்கலாம், கட்டாயம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களை பொறுத்தது. அதாவது வந்து நாங்கள் வந்து உள்ளே இருக்கும்போது வந்து என்ன சொல்கிற, நாங்கள் வந்து வெளியில் ஒவ்வொரு ஆளோடையும் பழகிற விதங்கள் அப்படி, அதாவது எங்களோட பழகிற யாரையுமே வந்து நாங்கள் இன்னொருத்தர் மாதிரி பார்க்குறதில்ல. அது வந்து உதவிக்கு வரவங்களா இருக்கட்டும், உங்களோட வீடு தேடி வரவங்க யாராக இருந்தாலுமே, அதோட எங்களை வீடியோ பார்க்குறாங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நாங்கள் அடுத்தவங்கன்ற மாதிரி பார்க்குறதே இல்லை. அவங்க வந்து பழகிட்டு போனாலுமே வந்து நாங்கள் அந்த ஒரு அன்பு பாசத்தை வந்து நாங்கள் எங்களோட மனசில் எப்பவும் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட கூட பழகி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து நாங்கள் வந்து நினைச்சிருந்தோம், நான் உள்ளே இருந்தாலுமே கூட அவங்க வந்து எங்களோட குடும்பத்தோடையும் சரி எங்களோட எல்லாரோடையும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சப்போர்ட் செஞ்சு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, வழியில் வந்து பார்த்தா வந்து எல்லாமே தலகுகளாக வந்து மாறி போச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய காரியங்கள் வந்து நடந்துருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது வந்து சரியான மாதிரி மன கஷ்டம். அதாவது நான் வந்து அண்ணாட்ட அடிக்கடி சொல்லுவோம் வந்து எல்லாரோடையும் நம்ம பழகிறது ஓகேன்னா எல்லா விஷயத்தையும் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் வந்து அதாவது தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நம்மளோட பேர்சனல் விஷயங்களை வந்து அண்ணாட்ட சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் உங்களோட பேர்சனல் விஷயங்களை வந்து என்னோட கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அண்ணா அடிக்கடி அண்ணாட்ட சொல்கிறேன்னா. அதே மாதிரி வந்து அதெல்லாம் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறேன் நம்பி பழகினவங்கள்ற அந்த ஒரு வழிபாடுகளை வந்து நாங்கள் உணர்த்தினாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதாவது எங்களோட கூட தெரிஞ்ச நட்புகள், அதாவது எந்த தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன், அது வந்து துரோகம் இல்லை, என்னோட கூட தெரிஞ்ச அதாவது பழைய தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களே வந்து எங்களுக்கு எதிராக மாறினவங்க கூட இருக்காங்க.
எதிராக மாறணும்னு சொல்லி என்ன சொல்கிறேன், ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணி அப்படி இப்படி செஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது சரியான மாதிரி கவலையாக இருக்கும். அதாவது கூட பழகி தெரிஞ்ச நண்பர்கள் கூட வந்து அவங்க என்னென்னு யோசிக்காங்கன்னு தெரியா, அட அவங்க வந்து ஊரில் இருந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதோ நல்லா திரியிறாங்க என்ற மாதிரி ஒரு மனநிலைமையோ தெரியல. எப்பயாச்சும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் அதை வச்சு நம்ம கிளப்பி விடலாம்ன்ற மாதிரி நிறைய கசப்பான அனுபவங்கள் வந்து இந்த நாங்கள் வந்து ஜெயிலில் இருந்த அந்த 45 நாளும் வந்து பார்த்துருக்குறோம், செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து யாருக்குமே வந்து தீங்கோ துரோகமோ நினைக்கிற ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு துரோகம் நினைக்கிற ஆட்கள்னு சொன்னால் நாங்கள் எங்களோட காலத்தை நாங்களே அறுத்துட்டு செத்து போயிடுவோம். அப்படி தான் நாங்கள் வந்து பழகிறது. அது வந்து எங்களோட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வந்து நினைக்கலாம் அவங்க வந்து வாய்ப்பேச்சுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. அப்படி வந்து நினச்சி எங்கிட்ட ஒரு சில கேள்வியை கேட்டாலுமே நான் சொல்கிற விஷயம் தான், அப்படி ஒரு துரோகம் செய்யணும்னு சொன்னால் நான் அந்த காலத்தை நானே அறுத்துட்டு செத்து போயிடுவோன்னு சொல்லி. அதாவது துரோகம் செஞ்சவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஏதோ அது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போன நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி கொண்டு போகிறீங்கன்றது வந்து அது வந்து எனக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் எங்களை மாதிரி ஒரு நண்பர்களோ சரி அண்ணா தம்பிமாரோ சரி உங்களுக்கு கிடைக்கிறன்றது வந்து கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, கிடைக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்றது வந்து நீங்கள் வந்து என்ற ஒரு நாள் வந்து கட்டாயம் வந்து உணர்வீங்கன்றதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நீங்கள் வந்து யோசிக்கலாம், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்களே உணர்வீங்க. நாங்கள் வந்து கதைக்கிறது வந்து உண்மையிலே வந்து மனக்கவலையோடு தான் கதைக்குமே தவிர உங்களோட எந்த விதமான கோபமும் இல்லை. அதை வந்து நான் 100 விதம் அடித்து சொல்லுவேன். மனக்கவலையில் தான் கதைக்கும். என்னடா இப்படியெல்லாம் நீங்களாம் அப்படி செய்வீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நன்றி தான் சொல்லுவேன். நான் முதலாவது வீடியோவிலே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நன்றி. நீங்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து இனியும் யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் செய்யாங்க. தயவுசெய்து யாருக்குமே இப்படியான ஒரு விஷயங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து அண்ணா சொன்ன மாதிரி நானும் வந்து மேலே நேசன்னாவுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வந்து எங்களோட குடும்பத்தோடைய சரி எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் செஞ்சவர். அதே மாதிரி வந்து எங்களோட அம்மாக்களுக்குமே சரி, அம்மாக்கள் வந்து விசிட் வர்றது வந்து வரையலாம், வந்தாலுமே இங்கே தெரியும் தானே பார்க்குற விதம் குறையும். அப்போ அடிக்கடி வந்து நேசன்னா வந்து அப்படியே கொடுத்துட்டே இருப்பார். நான் போய் பார்த்து நான் கவிதாசை பார்த்து நானுமே சொல்லுவேன் அம்மாக்களுக்கு இந்த விஷயம் சொல்லுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி அந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணுவார். அந்த வகையில் வந்து நேசன்னாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். இப்போ வந்து இது சம்மந்தமான கூடிய விளக்கம் வந்து அண்ணா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதால் வந்து நான் இப்போ ஃபோனுக்கும் வந்து சார்ஜ் இல்லாத ஒரு காரணத்தால் வந்து திரும்ப வந்து இந்த வீடியோலையும் சொல்கிறேன், எங்களுக்காக வந்து இவ்வளோ நாளாக வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்குமே வந்து நான் திரும்பவும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ அதே டைம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அவனுக்கு அவன் என்னென்னு சொல்கிறேன் அவனுக்கு அதை விளங்குது இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் 3 பேரும் வந்து இதில் இருக்கோம், சரி தானே. இப்போ 3 பேரும் இதில் இருக்கோம் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன் கவிதாஸுக்கு நேசன் இருக்கத்தக்கனையா நாளைக்கு வந்து நாங்கள் கிளிநொச்சி திருவையாருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ இடையில் எங்களை மறித்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு பிளான் பண்ணி இருக்குது. வந்து அந்த டீமோட வந்துட்டு நேசன் அன்னைக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியல எங்களை எங்கே வச்சு தாக்கலாம்னு சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களோட வீட்டை போய்ட்டு ஒருத்தனுக்கு அடிக்கலாது, அவங்களோட ஊருக்கு போய்ட்டு ஒருத்தன் அடிக்கலாது. இப்போ வெளியில் வரைக்குள்ளே அவன் எப்போ வருவானோ அந்த டைமில் தான் வந்து பிளான் பண்ணி அவனுக்கு அடிக்கலாம்ன்ற வந்துட்டு எதிர்பார்ட்டிக்கு நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு இப்போ நேசன் அன்னைக்கு தெரியும் வந்துட்டு நான் இல்லை எனக்கு தெரியாது பொரடி கொஞ்சம் கதையை சொல்லபடி. அப்போ இப்போ நேசனுக்கு தெரியும் வந்து நாளைக்கு திருவையாருக்கு டீம் வந்துட்டு போகுதுன்னு சொல்லி நேசன் அன்னைக்கு அது டீமோட தொடர்பு இருக்குது. அப்போ நேசனை வந்து சொல்லுது, அண்ணன் என்ன நீங்கள் உங்களோட ஆதங்கம் எனக்கு விளங்குது, என்னதான் இவங்களோட பழைய தெரிஞ்சாலும் வந்து எனக்குமே இவங்களில் ஒரு சில கோபம் இருக்குது தான். அப்படி நீங்கள் இது மாதிரி இது செய்யணும்னு சொன்னால் நானும் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த ஐபடத்தில் கை கோப்பாங்க தானே, நானும் பாறேன் அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரிக்கு நாளைக்கு டீம் வந்துட்டு கிளிநொச்சியை நோக்கி சட்டியாக ஒரு 9 மணிக்கு நீங்கள் எங்கே இயக்கச்சி பெண்டில் நின்றியலன்னு சொன்னால் அகலை பிடிக்கலான்னு சொல்லி நேசனை வந்துட்டு சொல்லி கொடுக்குறார். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு நடந்த துரோகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
எங்களோடையே இருந்து எங்களை பற்றி அறிஞ்சு எங்களை பற்றி சகல விஷயங்களையும் வந்துட்டு எடுத்துக்கொண்டு போயிட்டு வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு எங்களை விமர்சித்தாங்களோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு எதுவுமே வந்து உண்மைத்தன்மை இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதுவுமே ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் வந்து அப்படி உண்மைத்தன்மை இல்லாத விஷயத்தை கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ உங்களோட இருந்ததில் என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் அதை சொல்லி கொடுத்தது இன்னார் தான்ன்றது வந்து எங்களுக்கு தெரிய வந்ததுன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் அப்பா அனு சுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த சேனலை கொண்டு போகிறோம், வீடியோ செஞ்சோன்னு இருக்கிறோம். அப்போ நாளாந்தம் சரி எப்படி சொல்லுவோமே நான் கவிதா சாக்கினி 3 பேருமே சேர்ந்து வீடியோ செஞ்சுருக்கோம். திடீர்னு இந்த மாதிரிக்கு அக்னியை ஒரு நாள் காணையில் ரைட் நான் காய்ச்சல்ன்றேன், 2வது நாள் காணையில் டெங்குன்றேன், 3வது நாள் காணையில் வந்து சொல்கிறேன் என்ன இன்னும் ஒரு காரணம் வந்து சொல்கிறேன் வந்து இதுவே ஒரு கிழமை காணையில் என்றக்குள்ளே வந்து நீங்கள் கட்டாயம் யோசிப்பீங்க நோ சம்திங் வென் ராங், ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு அதான் வந்து அக்னி இல்லை அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நான் யார் என்ன செஞ்சாங்க அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்பலைன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து எங்களுக்கு இருந்த மனசுன்ற ஆதங்கம் வேதனை அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இந்த இடத்துல யார் யாரெல்லாம் காணையில் யார் யாரெல்லாம் வரையில் யாரெல்லாம் இவங்களுக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செஞ்சுருக்க கூடுமென்று நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன் வந்துட்டு எங்களை நேசித்து அதாவது எங்களோட சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது எங்களோட உறவுகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு மீடியாக்கோ இல்லாட்டி ஒரு டிவி சேனலையோ இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராமையோ தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கிறத விட ஒரு வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். வந்து இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு பாட்டு இசைக்குழு வந்துட்டு போகுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணி கண்டைக்குள்ளே அதுக்கு மட்டுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமே அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களோட வீடியோஸை விரும்பி பார்க்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக வந்துட்டு அடிக்ட் ஆகியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் வெறுமனே வந்துட்டு பாசமன்ற கப்பால் நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த பர்த்டேக்கு கேட்க விட்டுனா வந்துட்டு அவங்க சிரிப்பாங்க, நான் வந்துட்டு காய்ச்சல் படுத்தா வந்து அவங்க அழுவாங்க. ஸோ அப்படியான ஒரு உண்மையான உறவுகளை நாங்கள் நேசித்து வச்சுருக்கிறதால ஸோ யார் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லை. அதே டைம் இன்னும் ஒரு உதாரணம் வந்து நான் சொல்கிறேன் வந்து ஒரு அண்ணா ஒரு அல்சர் தானே அவரை வந்து எனக்கு ஒரு 2-3 நாள் தான் வந்து எனக்கு அவரை பழக்கம். அப்போ 2-3 நாள் பழக்கம் பண்ணக்குள்ள அப்படின்னு சொன்னால் சும்மா கண்ட இடத்துல நல்ல மாதிரி பழகி உங்களுக்கு தெரியும் வந்து நான் என் வீக்னஸே வந்து என் இறக்க குணம் தான் வந்து. அப்போ அவர் வந்து பழைய நேரத்தில் நல்ல மாதிரி பழகினேன். ஸோ வந்துட்டு ஒரு 5-6 நாள் வந்துட்டு அவர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறார் கிருஷ்ணா அப்படி ஒரு சின்ன ஹெல்ப்னு சொல்லி. அப்போ நான் என்னென்ன ஆண்டு கேட்கும் வந்து நான் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ அவரோ இல்லாட்டி அவரோட சார்ந்தவங்களோ இல்லாட்டி அவரை கெஸ் பண்ணி நாளைக்கு அவரை நோண்டியாக கூடும் வந்துட்டு அந்த ஒரு வேதனையும் நான் கொடுக்க விரும்பலை. இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ அவர் இப்படி சொல்லுவோமே வந்து அவருக்கு நீலேன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 1000-2000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வந்து. அப்போ அவருக்கு ஒரு மெடிக்கல் செலவுக்கு வந்துட்டு ஒரு 10,000-20,000 ரூபா காசு தேவைப்படுது. ஆனால் அவர் வந்துட்டு எல்லார்டையுமே கேட்டு பார்க்குறாரு, யாருமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போகலை. என்ன சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க மச்சான் கிடந்துடா முடிஞ்சுதுடா அட இப்போ தான்டா கொடுத்தனான்டா ஐயோ நீ நேற்று கேட்டிருந்தா தந்துருப்பேன் அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க நீ வந்து கிருஷ்ணாட்ட கேட்டுப்பார் ஒருவேளை கிருஷ்ணா வந்துட்டு தரும் அப்படின்னு சொல்லையும் வந்து இவர் என்ன கிட்ட வந்து சும்மா ஒரு கதையை வந்து போகிற இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு கிருஷ்ணா நான் போயிட்டேன் வந்து கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குறேன் இருந்தால் நீங்கள் செய்யுங்கோ உண்மையாக சொன்னாலுமா நீங்கள் ஒரு 2 நாள் சாப்பிடக்கூட இல்லை வடிவா அப்படின்னு சொல்லையும் வந்து நான் உடனடியாக அவருக்கு வந்துட்டு 1,00,000 ரூபா காசை வந்துட்டு நான் ரான்சர் பண்ணி போட்டு சொன்ன மாட்டீங்க. இன்னும் ஒரு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நான் அவருக்கு போட்டு விட்டேன் வந்து அண்ணா நீங்கள் இதுக்கு வந்துட்டு வடிவாக சாப்பிடுங்க சரி தானே வடிவாக சாப்பிட்டுட்டு உங்களோட அந்த செலவை வந்துட்டு இந்த காசை வச்சு பாருங்கன்னு சொல்லி இது எப்படி நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தர்றேன்னு கேட்க நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி தரலாம் வந்துட்டு இருக்கிற நேரம் தரலாம் தராட்டி கூட பிரச்சனை இல்லை அது அடுத்த கட்டம் சரி தானே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம டைம் அவர் வந்துட்டு உண்மையிலே கண்கலங்காத குறையாக எனக்கு நன்றி சொல்கிறார் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன்னு சொல்ல. அப்போ நான் சொன்ன வந்து இதெல்லாம் வந்து நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா சந்தோஷமாக இருங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் என்னால் செய்யலுமோ நான் கட்டாயம் உங்களுக்கு நான் செய்வேன் உங்களோட நான் கைகோத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லிவிட்டு அந்த காசை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கையும் இல்லை விட்டுட்டேன். 2-3 மாதம் செல்லையும் வந்தவர் மாதமாக அந்த காசை எனக்கு போடுறேன்னு சொல்லி சொன்னவர் வந்து ஆனால் எனக்கு அவர் போடவே இல்லை. இப்போ நான் சும்மா அவர் ஒரு மெசேஜும் போடாத பட்சத்தில் நான் சும்மா ஒரு மெசேஜை போட்டு அவர் சொல்லுவார் வந்து ஐயோ நான் கிருஷ்ணா உங்களுக்கு அந்த காசை போடுவேன் இல்லை நான் அந்த காசுக்காண்டி மெசேஜ் பண்ண இல்லைன்னா ஓகே நான் சும்மா வந்துட்டு கதைக்கு தான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியும் வந்து
அவர் அந்த வாங்கின காசு ஒரு 10,000 உண்டு எனக்கு அனுப்பினார், ஒரு 10,000 உண்டு எனக்கு அனுப்பினார். அப்போ நான் சொன்ன வந்து ஏன்னா இதை நான் உண்மையாக நீங்கள் இதை இப்போ தருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல என்று சொல்லி நீங்கள் இருக்கிற நேரம் போடுங்க, அதை விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். அப்போ விட்டால் உங்களுக்கு தெரியும், எங்களை உள்ளுக்கு போன அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு எதிராக வீடியோ போட்டது பல பேர் வந்து எங்களுக்கு எதிராக வீடியோ போட்டவங்க. அப்போ எங்களோட அண்ணாக்களுக்கு வந்துட்டு வேறு தெரியும், காரணம் என்னென்னு சொன்னால் கண்டிருக்காங்க, சரி என்னோட நிற்கக்குள்ளே கண்டிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு இன்னும் அடையாளம் சொல்கிறாங்க, இந்த நபர் வந்து உங்களுக்கு எதிராக வீடியோ போடுறாருண்டு. அப்போ நான் இவரோன்னு சொல்ல அடையாளத்தில் இவர் தான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ அக்காக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து வீடியோ போடுறார், இவங்க கள்ளர், இவங்க கொள்ளை அடிக்கிறவங்க, இவங்களை வெளியில் விடக்கூடாது அப்படின்லாம் வந்து இவர் வீடியோ போடுறாருண்டு. அப்போ இவர் தான் ப்ரூவ் ஆகின அப்புறம் நான் அப்போயும் கவிதாசி சொல்கிறேன், வாய்ப்பு இல்லைடா. ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் இக்கட்டான சூழ்நிலையை நான் அப்படி ஒரு கஷ்டத்தில் நான் வந்து ஹெல்ப் பண்ணினான், அந்த அப்படி கடைசி ஒன்றும் செய்யாது, நான் அதை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் வந்து. அப்போ அண்ணாவை சொன்னாங்க, நான் எல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்க, நீ வந்த அப்புறம் பாருண்டு. அப்போ வெளியில் வந்த அப்புறம் பார்த்தா உண்மையிலே வந்து அவர் அப்படி கதைச்சிருக்கிறார். சத்தியமாக நான் மனம் நொந்து அப்படியே உடைஞ்சு போனேன். அப்போ எல்லோரும் வந்து சொன்னாங்க, நீ உடனடியாக போய்ட்டு அந்த காசுக்கள் திருப்பி, இல்லாட்டி நீ செஞ்சதுக்கு ஒரு நன்றின்னு சொல்லி போட்டுவிடு, இல்லாட்டி விட அதை காசை கொடுத்த உன்னோட எவிடன்ஸ் இருக்குது தானே, போலீஸ் ஒன்றை கொடுத்து அந்த காசை வாங்கிடுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால், உண்மையிலே சொல்கிறேன், நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனைன்னு சொன்னால், நான் அவரோட ஒட்டு வார்த்தை கூட கதைக்காமல் விடுறது தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஈவன் காசும் கொடுத்துட்டேன், 1 lakh காசும் நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட நான் அவருக்கு பேசியோ அல்லாடி அண்ணா ஏன் எனக்கு இப்படி நீங்கள் செஞ்சீங்களோ எதுவுமே நான் வந்துட்டு கேட்கவும் இல்லை, என் காசை கூட நான் கேட்கவும் இல்லை, நான் பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் மன வருத்தப்படுறேன். அண்ணா ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், நான் உங்களுக்கு என்ன வகையில் நான் தீங்கு செஞ்சுருந்தேன்ட்டு. என் மனசறிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யலை, உங்களோட ஊருக்குள்ளே நிறைய மக்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். கடைசியாக கூட நீங்கள் இந்நேரம் உதவி செய்யுங்கன்னு சொல்லக்கூட அவங்களோட வீட்டை போய் பார்த்துட்டு நான் அடுத்த கிழமை வந்து நான் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லி போட்டு வந்தேன். ஸோ அப்படியான எனக்கு ஏன் இவங்களை உள்ளுக்கு வச்சுருக்கணும், இவங்க வந்துட்டு வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசில் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்றத கட்டாயம் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னு சொன்னால் காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமண்ணா, நான் உங்களோட நிறைய விஷயங்கள் ஓப்பனாக கதைச்சி இவனுங்களோட யூடியூப் இன்கம் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி நாங்கள் இருக்கத்தக்கதா நாங்கள் நல்லா உழைக்கிறோம் யூடியூப்பாளன்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு நபராக நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செஞ்சனீங்கண்டேக்குள்ளே என்ன வன்மம். அப்போ நீங்களே இப்படி செஞ்சனீங்கண்டேக்குள்ளே மற்றவங்க எங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்றதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு முடியல. ஸோ எனிவே மறப்போம், மன்னிப்போம். அதே நேரம் ஒரு பிள்ளை உண்டு எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மரியாலையோ நீர்வேலியோ தெரியாது. அப்போ எனக்கு அந்த பிள்ளை ஒன்று மெசேஜ் பண்ணி சொல்லிச்சுது, ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை பேரை கூறி வந்து, அண்ணா இவங்க தானே அண்ணா நீங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு மெயினான காரணம், உங்களுக்காண்டி எல்லாம் எதிராக அப்படியெல்லாம் வீடியோ போட்டு உங்களை உள்ளுக்கு தள்ளினவங்க, இவங்களில் உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், இன்னும் ரெண்டு சொல்ல அந்த பிள்ளை அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டு வந்து அந்த பிள்ளை சொல்லிச்சு, உண்மையிலே நீங்கள் ஒரு நான் என்னையை பற்றி பிள்ளைகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியாது, உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேன் தான். ஏன்னு கேட்க வந்து வேறு யாரும் மட்டும் அவ்வளோ கோவப்படுவாங்க, நான் சும்மாவா 45 நாள் நீங்கள் உள்ளுக்கு இருந்துட்டு வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் கூட கோவமே இல்லையான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உண்மையிலே அவங்க எங்களுக்கு செஞ்சது அப்படி ஒரு பிள்ளையான வேலைக்கு காலத்தின் பலனால் அவங்க எப்போயோ ஒரு நாள் அதை வந்துட்டு கண்டுகொள்வாங்க. நாங்கள் நியாய தீர்ப்பை வந்துட்டு கையில் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, கழிச்சு கொண்டே போகலாம். பட் வந்துட்டு டைம் காணாததால் நம்ம வந்துட்டு முடிச்சுக்கொள்கிறேன் சார் தானே. ஸோ இனி வரும் நாட்களில் வந்துட்டு கடவுள் எங்களை எவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்ற பெரிய பெரிய உண்மைகளை நன்மைகளை நான் உங்களுக்காண்டி தர இருக்கிறேன். சும்மா வீடியோன்ற முடிவில் வந்துட்டு வீடியோவை சுப்பேற்றணுமெண்டா இல்லாட்டி எதிர்பார்ப்பை கூட்டணுமென்னு சொல்லியோ கதைக்கிறாள் நான் இல்லை வந்து. ஆனால் இனி வரும் நாட்களில் எங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே சொல்லுவீங்க வந்துட்டு உண்மையிலேயே கிருஷ்ணாக்கள் உள்ளுக்கு இருந்ததுக்கு வந்துட்டு இப்போ கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய விஷயங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள்னு சொல்லி நீங்களே வாயால் சொல்லுவீங்க. அவ்வளோ தூரத்துக்கு நிறைய அப்டேட் வந்து நாங்கள் உங்களுக்காண்டி தர இருக்கோம். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க. மறுபடியும் நேசன் அண்ணாக்கு வந்துட்டு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்கிறோம். வேறு எங்கே அப்படிங்களா? சும்மா எங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. கிருஷ்ணானைக்கும் கவிதாசுக்கும் அக்கனைக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுறோம்.
வணக்கம் பாய். அப்போ இது வந்து எங்களோட வளமையான வீடியோன்ற கதைக்கிற பகடிப்பாணி. இப்போ டிக்டாக்ல இது எப்படி போகுது தெரியுமா? இதை கட் பண்ணி போட்டுட்டு இங்கே பாருங்க, இதை கட் பண்ண மறந்துட்டாங்க தெரியுமா? இந்த கட்டத்தை கட் பண்ண மறந்துட்டாங்க. இப்படித்தான் இவங்க சொல்லி கொடுத்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தான் டிக்டாக்ல போட போகிறாங்க. அதுவும் எப்படி போட போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னதையும் கட் பண்ணிடுவாங்க. இல்லையா? இப்போ நான் சொன்னதையும் கட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் கடைசியாக ஒரு நன்றியை சொல்லுங்கவன் என்ற நேசனை நன்றியை சொல்லிச்சு, அது மட்டும்தான் போகும். சரியா? ரைட். எனிவே எது போனாலும் பரவாயில்ல, உண்மை ஒரு நாள் வெல்லும், மக்கள் இந்த உலகம் முன்பே சொல்லும், அன்று மக்கள் சத்தியே மேசன் சத்தி என்ற கடவுள் எனக்கு தெரியா. சரி, ஓகே, நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.